வணக்கம். நம்ம ரிவ்யூ சேனலில் கேஜிஎஃப் வரலாறு பற்றி யோசிச்சோன்னா கொஞ்சம் பரிதாபகரமாக தான் இருக்கும். ஏன்னா கேஜிஎஃப் 1 and 2 ரெண்டுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னமோ அந்த ஹீரோயிசம் எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை, அந்த பில்டப்லாம் எனக்கு ஒத்து வரவே இல்லை. ஏன் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அது நம்மளை கழுவி ஊற்றுனாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும், பிடிக்கலன்னா சொல்ல முடியும். இந்த சலாரை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் பிரசாந்த் நீல் ஆல்ரெடி உக்ரம் அப்படின்னு ஒரு கன்னட படம் எடுத்திருந்தாரு. அந்த படத்தோடைய ஒரு அப்கிரேடட் ரீமேக். இது நான் ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கதையை இன்னொரு பெரிய ஸ்கேலில் நான் பெருசாக சொல்ல போகிறேன்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. காலையிலேருந்தே இந்த சலார் படத்துக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ரியாக்ஷன்ஸை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பயங்கரமாக நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப் மாதிரியே பண்ண முடியுமா, எல்லாமே கேஜிஎஃப் ஆயிட முடியுமா, எல்லாருமே சூனாப்பன் ஆயிட முடியுமான்ற மாதிரி சில பேர் கலாச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் பரவாயில்ல, பிரசாந்த் நீல் மறுபடியும் தன்னுடைய அந்த பிளாக் பஸ்டர் திறமையை நிரூபித்தார், இந்த படமும் பாருங்கள் 1000 கோடி வசூல்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தில் இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிவ்யூ பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் மற்றவங்களாம் சொல்கிறது போயின்னா அதுதான் அவங்க ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சலார் படத்தோடைய ஆரம்ப காட்சிகளை பார்க்கும்போது இந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. இப்ப பாரு, அவனை ஓங்கி அடிப்பான் பாரு. சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர். கான்சார்ங்கிற ஒரு கற்பனை நகரம் இருக்குது. அங்கே பிரபாஸ், பிருத்விராஜ் ரெண்டு பேருமே உயிர் நண்பர்களாக இருக்காங்க. சின்ன வயசில் அவங்களுடைய லைஃப் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதில் பிரபாஸ் பிருத்விராஜ் ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாரு. அப்புறம் பிரபாஸையும் அவங்க அம்மாவையும் பிருத்விராஜ் ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாரு. ஆனால் காப்பாற்றி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து, இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பிரபாஸோட அம்மா பிரபாஸ் கிட்ட சத்தியம் கேட்குறாங்க, இனிமேல் இந்த ஊருக்கு வரமாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பிரபாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, தன்னுடைய நண்பன் கிட்ட போகிறார். நீ என்னோட உயிர் நண்பன், இனிமேல் நீ கூப்பிட்டா மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன், நீ பொட்டு வச்சு அழைச்சா மட்டும் இந்த அம்மன் வருவான்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் அவங்க அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எதுக்காக பிரபாஸை திரும்ப பிருத்விராஜ் இந்த ஊருக்கு கூட்டம் வந்தார், அப்படியான பிரச்சனைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன, அண்ட் இயக்குனர் பிரசாந்த் நீலே ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இப்படி உயிர் நண்பர்களாக இருந்தவங்க எப்படி எதிரிகளாக மாறினாங்க, இதெல்லாம் தான் சலார். ரெபல் ஸ்டார் பிரபாஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலி 2க்கு அப்புறம் அவர் நடித்த சாஹோ, ராதேஷ்யாம், ஆதி புருஷன் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த சலாரோட கண்டென்ட் பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனால் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஸ்டார் வெஹிக்கிளாக இந்த படம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஃபிசிக்கலாகவும் இந்த படத்தில் நல்லா ஃபிட்டாகவே தெரிகிறாரு. ஒரு சிலர் அது சிஜி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சிஜி நம்ம ஊரில் பண்ணுறாங்கன்னா நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாவே சிஜினா அது ஒரு செம்மையான ஒர்க். ஒரு 1000 பேர் அவர் அடித்தாலும் நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவரை பார்க்கும்போது. அதுவும் பில்டப் சீன்லலாம் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆசமாக இருக்குது. படத்தில் அவருக்கு வசனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடந்து வருது, ஸ்லோ மோஷனில் சண்டை போடுறதுன்னு படம் முழுக்க பிஸியாகவே இருக்கார். என்ன அவருடைய கண்ணை பார்க்கும்போது 4 நாள் தூங்காமல் வேலை செஞ்சு எழுந்து வந்த மாதிரியே இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு பிரபாஸ் ரசிகர்கள் பேசிக்கிட்டாங்க. பிருத்விராஜோட கேரக்டர் படத்தில் முதல்ல வந்துட்டாலும் பிருத்விராஜ் ஸ்க்ரீனில் வரதுக்கு நம்ம இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிரபாஸோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இவருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. படம் முழுக்க ரொம்ப சட்டிலாக இந்த கேரக்டர் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுது பாருன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. ஒரு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக சொந்த குரல்லையே தெலுங்குலையும் பேசி நடிச்சிருக்கிறது நல்லாவே இருந்தது. ஈஸ்வரி ராவ் இயக்குனர் பிரசாந்த் நீல் யூனிவர்ஸில் இருக்கிற டிப்பிக்கலான அந்த ட்ரேட்மார்க் அம்மாவை வந்து ஓவர் த டாப் நடிப்பை கொடுத்து இரிட்டேட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன் படம் முழுக்க ஒரு மாதிரி வில்லன்களால் துரத்தப்பட்டு க்ளூலஸாகவே சுற்றுற மாதிரியான கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் மூலமாக தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்குங்கிறது தெரிய வருதுங்கிறனால அந்த கேரக்டர் நம்ம மன்னிச்சு விட்டலாம். மற்றபடி இந்த படம் நிறைய பேர் இருக்காங்க. ராமச்சந்திர ராஜு, ஜான் விஜய், தேவராஜ், ஜகபதி பாபு, பாபி சிம்மான்னு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துடைய அந்த ஓவர் த டாப் நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரேயா ரெட்டி ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்களே, நாவலாக போய் பார்த்தா அவங்கள படம் முழுக்க கண்ணை பெருசாக வச்சுக்கிட்டு டெரிஃபிக்கா பி ராமானுஜம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெரரான வாய்ஸ்லேயே அவங்கள பேச வச்சு நடிக்க வச்சிருக்காரு பிரசாந்த் நீல். ஒரு சக 90s கிட்ஸா அவரை பார்த்து இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சினிமாட்டோகிராஃபர் புவன் கவுடா, எடிட்டர் உஜ்வால் குல்கர்னி, இசையமைப்பாளர் ரவி பஸ்ரோர்னு தன்னுடைய அந்த கேஜிஎஃப் கோர் டீமை இந்த படத்துலையும் களமிறக்கியிருக்காரு பிரசாந்த் நீல். அவங்களும் எடிட்டா, விஷுவலா, மியூசிக்கா அதே ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்தில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சீக்வன்சஸ் கொஞ்சம் ஜென்ரிக்காகவே ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். இந்த வில்ல வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் குடும்பப்படுத்துகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஆக்ஷனும் சரி, விஷுவல்ஸும் சரி, இந்த மாஸ் மவுண்ட்ஸும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த ஏ ரேட்டிங்க்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற வகையில் நிறைய சண்டை காட்சிகளில் அந்த கை காலெல்லாம் துண்டு துண்டா அப்படி ஸ்லோ மோஷனில் காற்றுல பறக்கும் போது பார்க்குறது செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கேஜிஎஃப் 2 பார்ட்ஸும் பிடிக்கும்னா, அதோடைய மாஸ் மூமெண்ட்ஸுக்கு தியேட்டரில் புல்லரிச்சு போய் கை தட்டினீங்கன்னா, இந்த பில்டப் வசனங்களுக்கு புலகாங்கி அடைஞ்சு பூரிச்சு போயிருந்தீங்கன்னா இந்த சலார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கேஜிஎஃப் 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலைங்கிறதுனால சலார் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஸ்டில் இந்த படத்துடைய ப்ளஸ்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த கான்சார் அப்படிங்கிற அந்த உலகத்தை இயக்குனர் பிரசாந்த் நீல் திரையில் கொண்டு வந்திருக்கிற விதம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அந்த ஊரோட அமைப்பு, அந்த ஊரோட கலாச்சாரம், அந்த ஊரோட மக்கள், அப்புறம் அந்த வக்காண்டாவை ஞாபகப்படுத்துகிற வெவ்வேறு ட்ரைப்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த அரசியல் அமைப்பு,
அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்னு நல்லாவே டீடைலிங் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியலனாலுமே கூட கண்டிப்பாக அந்த இமேஜினேஷன் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தென் மாஸ் மொமெண்ட்ஸ்குள்ளேயே அவர் வைக்கிற சின்ன சின்ன டீடைலிங், டயலாக் மூலமாக வைக்கிற கால் பேக்ஸ், இந்த ஃபேன்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. முன்னாடியே சொன்ன இல்லையா, அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ன்றது அதுவே ஒரு தனியாக ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்டார்ட் மிடில் எண்ட் இருக்குது, ஒரு செட்டப் பே ஆஃப்னு பர்ஃபெக்டாகவே அதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கேஜிஎஃப் விட இதில் இந்த விஷயம் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் இயக்குனர் பிரசாந்த் நீல் தனக்குன்னு யூனிக்காக ஒரு நரேட்டிவ் ஸ்டைல், ஒரு மூடு, அந்த விஷுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா, அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்காருல, அது ஆச்சரியமாகவே இருக்குது. அது ஒர்க் ஆகுது ஆகலை அது ரெண்டாம் பட்சம். ஆனால் அன்பேஷ்டா அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம், அதில் அவருக்கு இருக்கிற கன்விஷன், இதெல்லாமே ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த படத்தில் ஆர் பொதுவாக KGF 2 அதோட நீட்சியாக வந்திருக்கிற அந்த சலார், இந்த மாதிரியான படங்களே எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எடிட் பேட்டர்ன். அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் எடிட் பண்ணணும்னு முடிவு பண்ணி எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு ஷாட் கூட 4-5 செகண்டுக்கு மேலே ஸ்டே ஆகவே மாட்டேங்குது. இந்த கடன் சேனலில் மாத்திரம் இரிட்டேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வெட்டி வீசி இருக்காங்க. கடைசியாக ஒரே செகண்டில் இவ்வளோ கட்ஸாக நான் பார்த்தது எங்கள் ஏரியா சலூனில். ஒரு சீக்வன்ஸாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக 4-5 ஆங்கிளில் நல்லா ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதை எடிட் டேபிளில் கொண்டு வந்து பலாயிரம் கட்ஸாக அதை பிரித்து வச்சு படத்தில் எங்கெல்லாம் பில்டப் தேவையோ அங்கெல்லாம் அதுலேருந்து ஒவ்வொரு ஷார்ட்டாக எடுத்து வந்து சொறி யூஸ் பண்ணியிருக்காரு. இது தப்புன்னு நான் சொல்லலை, எனக்கு இந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் குறிப்பிட்ட டெசிபல் டோன்லேயே பேசுறது, சாதாரணமான கேஸ் ட்ரபிள்னா கூட அவன் வயத்தில் வேட்டு சத்தம் கேட்டுருச்சுமா அப்படின்னு அது ஓவர் பில்டப்பாகவே சொல்கிறதுன்னு, இதெல்லாத்தையும் கூட என்னுடைய அந்த ஒர்க் அவுட் ஆகலைங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதில் சலார் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஆர் சலார் ஸ்டைல்லே சொல்லணும்னா, பீட்டன் டு டெத் கதை திரைக்கதை இதில் முதல் பிரச்சனை. அமைதியாக இருக்கிற பாஷா பாய் இன்டர்வலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 900 சச்சம் பில்டப்பை வச்சிடறாங்க. ஏன் யாருமே தூரத்துலேருந்து கூட பிரபாஸை சுட ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க? பிரபாஸ் சண்டை போட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கண்ணாடி எடுத்து மாட்டுறாரு. அந்த கண்ணாடி உள்ள நேரம் எங்கே சொருகி வச்சிருந்தாருன்னு உத்து பார்த்துட்டுலாம் லாஜிக் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு பள்ளத்தாக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் வேகமாக ஈஸ்வரி ராவ் காரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பிரபாஸோட அம்மா. பிரபாஸ் பக்கத்தில் கார் ஓடிட்டு இருப்பாரு. அந்த கார்லேருந்து பள்ளத்தாக்கில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நல்லா கிளியராக தெரியும். அவங்க நடிச்சதை அவங்க மானிட்டரில் பார்க்குறாங்களா இல்லை பள்ளத்தாக்கில் நடக்கிறது அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு தெரியுதானே அவங்களுக்கு தெரியாது. இன்டர்வலுக்கு அப்புறம் கான்சார் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டு போய் நம்ம மண்டவால ட்ரக்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படியே அள்ளி கொட்டுறாங்களா? இதில் யாருக்கு யார் என்ன உறவு, இதில் என்ன பிரச்சனை, எதுக்காக எல்லாரும் ஒருத்தருக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க, ஆக்சுவலி இது என்ன சூழ்ச்சின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுதா? இதனால கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னு வரும்போது அதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுது. ஆனால் இது இயக்குனர் அவரே கிரியேட் பண்ண உலகம் இல்லையா, அதனால அவர் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கதைக்கு வாக்க அவர் மாற்றிக்கிட்டே இருக்காரு. அது ஆர்கானிக்காக ஃபீல் ஆகவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம மண்டை மறத்து போய் ஒரே விஷயத்தையே வேறு திரும்ப வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டேஜாவு மயமாகவே இருக்குது. இல்லை கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இன்னும் கூட ஏதோ நான் சொல்ல போகிறாங்க என்னமோ வரப்போது நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு படத்தை முடிச்சு பார்ட் 2 லீட் வச்சாங்க பார்த்தீங்களா, அது நல்ல ட்விஸ்ட். மொத்தத்தில் இந்த சலார் ஓவர் த டாப் கண்டென்ட்டை ரசிப்பவர்களுக்கு ஒரு அன்வாரண்டட் அன்லிமிட்டட் ஃபீஸ்ட் தமிழ் எழுதியிருக்கேன். இந்த வேகமான கட்ஸ்னால இந்த படம் பொழுது போகிற மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். படம் சென்னையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது தெலுங்கு ஐமேக்ஸ் வெர்ஷன். அந்த ஐமேக்ஸ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. ஆனால் பலா சொல்ல சவுண்ட் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ஸ்பீக்கரை சுற்றி துணி மூட்டை கட்ட மாதிரி ஒரு மாதிரி மஃபுல்டாகவே இருந்துச்சு, ஷார்ப்பாக இல்லை. அது என்ன அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி, மைண்ட் இட்.